The presence of God. தேவனுடைய பிரசன்னம். The manifested presence. அந்த வெளிப்படுத்தின தேவனுடைய பிரசன்னம். The manifested presence. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடான பிரசன்னம். சும்மா உள்ள அவரு. பகிரங்கமாய் வெளியே வந்த பிரசன்னம். உள்ள மட்டும் இல்ல அவரு. அவர் உங்களுக்குள்ள மாத்திரம் இல்ல. தீவிரமாய் இப்ப உங்களோட அசைவாடுகிறார். இவர் வெகு வேகமாக தீவிரமாய் உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Very actively brooding over you. இப்ப ரொம்ப தீவிரமாக உங்க மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். He is brooding over you. உங்க மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Like a mother hen. எப்படி ஒரு தாய் கோழி. Like a mother eagle. ஒரு தாய் பறவை அந்த கழுகு. He is flying over you. உங்க மேலே அசைவாடுவது போல. The dove of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய அந்த புறா. He is flying over you. உங்க மேலே பட்சி போல பறந்து கொண்டிருக்கிறார். Order will come. இப்பொழுது எல்லாம் ஒழுங்காகும். Light will come. வெளிச்சம் வரும். Emptiness will go. எல்லா வெறுமை போகும். Fullness will come. முழுமை வரும். Creation will come. அது சிருஷ்டிப்பு வரும். Fruitfulness will come. கனிகள் வரும். Life will come. ஜீவன் வரும். Many souls will come. அநேக ஆத்துமாக்கள் வருவார்கள். Ministry will increase. உங்களுடைய ஊழியம் பெருகும். Nature will change. உங்களுடைய சுபாவம் மாறும். Transformation is coming. மறுரூபம் நடக்கும். Wisdom will operate. ஞானம் வெளிப்படும். Prophecy will flow. தீர்க்கதரிசனங்கள் வெளிப்படும். Healings will flow. சுகம் வெளிப்படும். Riches will come. செல்வங்கள் வந்து குவியும். Great miracles are coming. பெரிய அற்புதங்கள் வரும். Your partners will come. உங்களோடு உதவி செய்கிறவர்கள் வருவார்கள். Husband wife will come. கணவன் மனைவிகள் வருவார்கள். The whole family will come. முழு குடும்பம் வரும். All because of the presence of the Holy Ghost. எதனால் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே. நல்ல வாயை திறந்து நல்ல கையை நீட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுங்க பார்க்கலாம். Open your mouth widely and raise your hands and fill in the spirit and shout unto God in the tongues. Rabahatoloro eberobahatoloro. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Thank you. Oh நன்றி ஆவியானவரே. Thank you. நன்றி ஆவியானவரே. Every emptiness is going. எல்லா வெறுமை போகிறது. Darkness flee. எல்லா இருள் போகிறது. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. The voice of God. கர்த்தருடைய ஆவி. The voice of God. கர்த்தருடைய சத்தம் will be very clear to you. உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் கேட்கும். Very clear. ரொம்ப தெளிவு. Very clear. ரொம்ப தெளிவு. You will hear God's voice. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். In every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Your nature. உங்களுடைய சுபாவம். Your nature. உங்களுடைய character. Your born nature. உங்களுடைய பிறவி சுபாவம். is changing. அது மாறுகிறது. Because of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினால் உங்கள் பிறவி சுபாவம் மாறுகிறது. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Moses said. Moses said. How will we know we have found grace in your eyes? உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எதினால் எங்களுக்கு தெரியும். How can we know we have received mercy in your eyes? Moses said. மோசே சொன்னார். How will we know that we have found grace in your sight? உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை எதனால் நாங்கள் அறிவோம்? Only by your presence that come with us. உம்முடைய பிரசன்னம் எங்களாலே வருகிறதுனால் தானே ஆண்டவரே. Only by your presence. உங்க பிரசன்னத்தினால் தானே. And he said. அவர் சொன்னார். Because of your presence. உம்முடைய பிரசன்னத்தினாலே. We will be separate. And special and among all the peoples of the earth. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தினாலே விசேஷித்த ஜனங்களாக இருப்போம். எல்லாரும் கையை சொல்லுங்க. I am special. நான் விசேஷமானவன். Because of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே நான் விசேஷமானவன். Above all the people of the earth. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலேயே நான் விசேஷமானவன். சொல்லுங்க. I am special. நான் விசேஷமானவன். I am different. நான் வித்தியாசமானவன். From everyone in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும். Because ஏனெனில் you are with us. நீர் எங்களோடு
எங்களோடு கூட You இருக்கிறீர். are walking with us. நீர் எங்களோடு நடக்கிறீர். Come on, எல்லாரும் praise பண்ணுங்க. Thank you, Lord. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You made me special. நீர் என்னை விசேஷமாக்கினீர். Mama raka ரோபோ ரோபோ ரிபா கரபல ராசா தரா. Oh, I am a bareko koralore barala. Yori baba raga doloro bori balara. Eri borro korro. Thank you. Mapra toko robre de. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank you. நன்றி. Thank you. நன்றி அப்பா. Thank you. ரபோ. Thank you. Wow, thank you. Thank you. நன்றி ஆவியானவரே. Thank you. நன்றி ஆவியானவரே. Thank him. Thank him. அவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you. வாய் திறந்து நன்றி Thank சொல்லுங்க. you. நன்றி. Holy Spirit. நன்றி ஆவியானவரே. You are hovering over நீர் here. என் மேலே You are அசைவாடுகிறீர். brooding over here. என் மேலே இந்த இடத்துல You are அசைவாடுகிறீர். brooding over இந்த here. இடத்துல அசைவாடுகிறீர். You are creating life. நீர் ஜீவனையும் You வெளிச்சத்தையும் are கொண்டு வருகிறீர். creating a healing. நீர் சுகத்தை உற்பத்தி பண்ணுகிறீர். Thank you. நன்றி. Thank you for your creative miracle. ஆண்டவரே சிருஷ்டிப்பின் அற்புதங்களுக்காய் நன்றி. Thank you for healing miracle. ஆண்டவரே சுகமளிக்கும் Thank you for அற்புதங்களுக்காய் prophecy, நன்றி. prophecy, ஆண்டவரே prophecy. தீர்க்க தரிசனங்கள் வருகிறதுக்காய் நன்றி. Thank you for your delivering presence. ஆண்டவரே நீர் விடுதலையாக்குகிற பிரசன்னத்துக்கு நன்றி. Thank you for your delivering presence. ஆண்டவரே விடுதலையாக்குகிற பிரசன்னத்துக்காய் நன்றி. Wow, rakatra. Wow, wow, wow. Wow, Bro, re, break. bro, bro. Yeah, ra, break, la, yeah, club, break, break. Yeah, la, break, 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 break. Yeah, balarakatro. Tet, rot, rot, break, right, rot, rot, கவனிங்க forget yourself. Listen. Forget உங்களையே yourself. மறந்துருங்க. Forget yourself. உங்களையே மறந்துருங்க. Just get lost in the presence. தேவ பிரசன்னத்துல உங்களையே மறந்துருங்க. Times are coming. நாட்கள் வருகிறது. உங்களுக்கு ஒரு prophecy பண்றேன். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். You don't use any formula. நீங்க எந்த ஒரு டெக்னிக்கையும் பயன்படுத்த மாட்டீங்க. When you get into the airplane, நீங்க ஏரோப்ளேனுக்குள்ள போன உடனே, when you get into the bus, நீங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள போன உடனே, demon possessed people will scream. அசுத்தாவி பிடித்தவர்கள் அலறுவார்கள். Demon possessed people will scream. அசுத்தாவி பிடித்தவர்கள் அலறுவார்கள். Not by a gift, வரங்கத்தினாலே அல்ல, but by the presence you carry. நீங்கள் சுமந்து செல்லுகிற தேவ பிரசன்னத்தினாலே. By the presence you carry. நீங்கள் சுமந்து செல்லுகிற தேவ பிரசன்னத்தினாலே. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. ஓ ரேபாரா. Wow, thank you, Lord. Wow, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. ஓ ரபரி பர. Wow, thank you, Lord. Wow, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, thank you, Lord. ஓரே நன்றி அப்பா Wow, thank you, இயேசுப்பா Lord. நன்றி Wow, டாடி. thank you, Abba. Wow, wow, wow. Listen. கவனிங்க. Without prayer, ஜெபம் இல்லாமல் people will come to you with a tumor. கட்டியோடு ஜனங்கள் They வருவார்கள். will say, pray for me. எனக்காக ஜெபிங்கன்பாங்க. When they come nearer to you, பக்கத்துல உங்க பக்கத்துல வரும்போது, before you pray, நீங்க ஜெபிக்கிறதுக்கு that முன்னாடி will disappear. அது மறைந்து போயிடும். That will disappear. அது மறைந்து விடும். You will ask them. அவர்ட்ட கேப்பீங்க. You will ask them. நீங்க அவங்கள்ட்ட கேப்பீங்க. Where is the tumor? எங்க அந்த கட்டி? And they will search and search. அவங்க தேடி தேடி பாப்பாங்க. They will search and search. அவங்க தேடி தேடி பாப்பாங்க. They will say it's not there. அங்க இல்லம்பாங்க. You won't even pray. நீங்க ஜெபிக்க கூட இல்ல. You won't even rebuke. You won't நீங்க கடிந்து கூட பண்ண மாட்டீங்க. But you carry the presence. ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். That's the secret of the power of the God's presence. தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமையினுடைய ரகசியம் தேவ பிரசன்னம் தான். Hallelujah, Lord. Hallelujah. I know. எனக்கு தெரியும். The way you respond to this message. இந்த செய்திக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு விட்டு கொடுத்தீர்களோ. The future will have many miracles. உங்கள் எதிர்காலத்திலே அவ்வளவு அற்புதங்கள் நடக்க போகிறது. This is people. அருமை ஜனங்களே, when you walk through, நீங்கள் நடக்கும்போது healing will take place. அற்புதங்கள் நடக்கும், சுகம் நடக்கும். when you shout, நீங்கள் கத்தும்போது the presence will flow. தேவ பிரசன்னம் அங்கே ஓடும். when you whisper, நீங்கள் மெல்ல சொன்னாலே, even whisper, நீங்கள் மெல்லிதாக பேசும்போது creative miracle will happen. இயற்கைக்கு மேலான சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் நடக்கும். It's not a gift. அது வரம் அல்ல. It's the Holy Spirit hovering over you. உங்கள் மேலே பரிசுத்த
ஆவியானவர் அசைவாடுவதினாலே நடக்கும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. I see the presence is filling many of you now. உங்களிலே அநேகரை தேவ பிரசன்னம் நிரப்புவதை பார்க்கிறேன். Open yourself, open. நீங்க வாயை திறந்து பேசுங்க. Open. உங்களையே விட்டு திறந்து கொடுங்க. உங்க இதயத்தை விட்டு கொடுங்க, உங்களையே விட்டு கொடுங்க. திறந்து கொடுங்க. திறந்து கொடுங்க. தாரா தாரா. Yield yourself. டைட்டோ காட்டா. உங்களை விட்டு கொடுங்க கர்த்தர் கையில. ஆராபராயா ராரா. ஆராரா. ஓ லே ப்ளோ ஹாரா. ஓரே பாபா. ஆலப்ரேகா. When Mary, மரியாள், listen, கவனிங்க. when Mary, மரியாள் had an encounter with the angel, தேவ தூதன் அவளை சந்தித்த போது, the spirit came upon her, அவள் மேலே ஆவியானவர் வந்தார், to bring forth the presence of Jesus. இயேசுவின் பிரசன்னத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு. Immediately, உடனடியாக she ran to Elizabeth. எலிசபெத்தினிடத்திற்கு ஓடினாள். She went to Elizabeth. எலிசபெத்திடத்திற்கு போனாள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, when she greeted Elizabeth, எலிசபெத்தை அவள் வாழ்த்தின போதே, Elizabeth was filled with the Holy Spirit. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். And the baby in her womb, அவள் வயிற்றில் இருந்த அந்த குழந்தை started leaping and jumping. வயிற்றுக்குள்ளேயே குதிக்க ஆரம்பித்தது. Just a greeting, ஒரு வாழ்த்து, just a greeting, ஒரு வாழ்த்து சத்தம் release the presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை கொண்டு வந்தது. That's the standard God wants you and me to come up. இந்த அளவுக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, I carry the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன். When I shake hands with people, நான் ஜனங்களோடு கை கொளுக்கும் போது I release the presence. நான் பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறேன். When I greet people, நான் ஜனங்களை வாழ்த்தும் போது the atmosphere is filled with God's presence. அந்த சூழ்நிலையே தேவ பிரசன்னத்தினால் நிரம்பும். I don't need to pump it. நான் அதை உந்தி தள்ள வேண்டியதில்லை. It will flow. அதுவாக பாய்ந்து செல்லும். சொல்லுங்க, it will flow. அது பாயும். வாயை திறந்து சொல்லுங்க, Lord, கர்த்தாவே, even when I greet people, ஜனங்களை நான் வாழ்த்தும் போதே, even when I meet people, ஜனங்களை நான் சந்திக்கும் போதே, even shake hands with people, ஜனங்களோடு நான் கை குலுக்கும் போதே, because I carry the presence, நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமப்பதினால் people will be filled with the Holy Spirit. ஜனங்கள் ஆவியினால் நிரம்புவார்கள். Because I carry the glory and presence, தேவனுடைய மகிமையும் தேவ பிரசன்னத்தை நான் சுமப்பதினால் அவர்கள் my நிரப்பப்படுவார்கள். shadow will heal the sick. என்னுடைய நிழல் கூட வியாதியஸ்தர்களை சுகமாக்கும். It's not my prayer, அது என் ஜெபம் அல்ல. it's not my faith, அது என் விசுவாசம் அல்ல. it's not my preaching, அது என் பிரசங்கம் அல்ல. it's the flow of God's presence. தேவ பிரசன்னம் பாய்கிறதினாலே All I have to do நான் செய்ய வேண்டியதெல்லாம் is to acknowledge His presence in my life, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை ஒத்துக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, and to appreciate, அதை பாராட்டுவது, and to honor, அதை கனம் பண்ணுவது, and to treasure, அதை நான் விலையேற பொக்கிஷமாய் கருதுவது, and to love. அதை நேசிப்பது. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. How many of you want to become God's presence carriers? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தின் சுமக்கிற பாத்திரங்களாய் மாற விரும்புகிறீர்கள்? You may not carry a preaching, நீங்கள் ஒருவேளை ஒரு பிரசங்கத்தை சுமக்கிறவர்களாய் இல்லாமல் இருக்கலாம், but you can carry the presence. ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லலாமே. When the presence comes, அந்த பிரசன்னம் வரும்போது everything run behind you. எல்லாம் உங்களுக்கு பின்னாடி மற்றவைகள் எல்லாம் ஓடி வரும். Just lift both of your hands. உங்க ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Here I am. இங்கே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. When wind blow on me, when wind set me free, when my Father sent blessed Holy Spirit. David, தாவீது foresaw the Lord before him. எப்பொழுதும் கர்த்தரை அவன் முன்பாக வைத்திருந்தபடியா He looked unto the tabernacle.
அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையே நோக்கி He கொண்டிருந்தான். longed to be in the presence of God. அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதை அவன் வாஞ்சித்தான். He said, only one thing I seek, ஒன்றை நான் கேட்டேன், to be in his temple. அதையே அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை. For David, தாவீது, it was a desire, அது அவனுக்கு ஒரு ஆசை, it was a dream. அது ஒரு கனவு. But on the day of Pentecost, ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே the dream became reality. அவன் கண்ட அந்த கனவு மெய்யானது. Now you don't need to imagine. இப்பொழுது நீங்கள் கற்பனை பண்ண The வேண்டாம். presence came in you. உங்களுக்குள்ளே அந்த பிரசன்னம் வந்து You விட்டது. don't need to go. நீங்கள் போக வேண்டியதெல்லாம். You don't need to enter into his presence. அவர் பிரசன்னத்துக்குள்ள நுழைய வேண்டாம். The presence entered into your body. உங்கள் சரீரத்துக்குள்ள அந்த பிரசன்னம் வந்து விட்டது. All you have to do நீங்கள் is, செய்ய thank வேண்டியதெல்லாம். you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy நன்றி Ghost. பரிசுத்த Thank ஆவியானவரே. you Father. நன்றி பிதாவே. I love your உம்மை presence. நேசிக்கிறேன். I love your உங்க presence. பிரசன்னத்தை நேசிக்கிறேன். I treasure your உம்முடைய presence. பிரசன்னத்தை விலையேற I honor your உம்முடைய presence. பிரசன்னத்தை கனம் பண்ணுகிறேன். That's the only thing. அந்த ஒரு காரியம்தான். Then பிறகு the presence releases prophecies, அந்த பிரசன்னமே தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருகிறது. healings. சுகத்தை வெளிப்படுத்துகிறது. Maybe you try to pray for many people. நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஜெபிக்க Try பண்ணுங்க. ட்ரை பண்றீங்க. You rebuked it. நீங்கள் கடிந்து Command பண்ணுங்க. கொள்கிறீர்கள். நீங்க கட்டளை போடுறீங்க. You touched them. நீங்க அவர்களை தொடுறீங்க. But now, ஆனால் இப்பொழுதோ none of those things. அந்த எந்த காரியமும், The presence that you carry, நீங்கள் சுமக்கிற அந்த பிரசன்னம், even a whisper, நீங்க சின்ன ஒரு முணுமுணுத்தால் போதும், that will have creative miracle. அந்த பிரசன்னத்திலே நீங்கள் சொல்லுகிற அந்த முணுமுணுப்பே ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதத்தை கொண்டு வரும். But one decision, ஒரு தீர்மானம் எடுங்க. from today, இந்த நாளிலிருந்து I don't want to listen negative thoughts. நீங்கள் எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது. யார் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை மனசுல வைக்க மாட்டேன். I will not try to please that man, this man, that man. இந்த மனுஷன் அந்த மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன். I have somebody in me. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். I have only one job. எனக்கு ஒரே ஒரு வேலை. Make him happy. அவரை சந்தோஷப்படுத்த. The one who lives in me எனக்குள்ளே வாழ்றவர் is the King of Kings. அவர்தான் ராஜாதி The ராஜா. Lord of Lords. அவர்தான் கர்த்தாதி கர்த்தா. Greatest person. அவர்தான் பெரியவர். Who lifted me up. என்னை உயர்த்தினவர். Who make me alive. என்னை ஜீவனோடு வைத்தவர். Who gave me everything. எனக்கு எல்லாவற்றையும் தந்தவர். Who gave me a position. எனக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு இடத்தையும் கொடுத்தவர். Thank you Father. நன்றி பிதாவே. அப்படியே கையை உயர்த்தி கொள்ளுங்க. கையை உயர்த்தி கொள்ளுங்க. Take my life and let it be consecrated, Lord, to thee. Take my moments and my days, let them flow in ceaseless prayer. சொல்லுங்க, my ministry, என்னுடைய ஊழியம், is releasing your presence. உங்க பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஊழியம். Hallelujah. 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 My messages என்னுடைய செய்திகள் comes from your presence. உங்க பிரசன்னத்திலிருந்து வருகிறவைகள். Not from this book and that book. இந்த புத்தகமோ அந்த புத்தகத்திலோ இருந்தவல்ல. But from your presence. அது உங்க பிரசன்னத்திலிருந்து. I will read everything. நான் எல்லாவற்றையும் I will வாசிப்பேன். listen as much as possible. எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேட்பேன். But ஆனா I will linger in your உங்க presence பிரசன்னத்திலேயே நான் வாழ்நாளை till I செலவிடுவேன். know. எனக்கு தெரியும் வரையில். I heard your உங்க voice. சத்தம் கேட்டது என்று தெரியும் வரையில். Till I know. எனக்கு தெரியும் வரையில். His presence makes me thrilled and joyful. அவருடைய பிரசன்னம் என்னை பரவசப்படுத்தி ஆச்சரியப்படுத்துகிறது என்று அறியும் வரையிலே. Hallelujah. நான் காத்திருப்பேன். ஓஷ்காராமலா. ஓரி பலரமலர பலபரபர. ஓ கரபலரா. ஓரி பலபரதலரா. ஓ hallelujah. Hallelujah. Holy Spirit, we need you. Come, Sweet Spirit, we pray. Come with your strength and power.
when the Holy Spirit filled you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்போது, God's presence filled you. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. He never leaves. அவர் எல்லாம் செய்கிறார். He never leaves you. அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. He never leaves you. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. He never leaves you. அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. If you don't feel him, நீங்க ஒருவேளை அவரை உணராவிட்டால், he didn't leave you. அவர் உங்களை விட்டு விலகவில்லை. You left him. நீங்க அவரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. Your mind left him. உங்க மனசு வெளியேறிடுச்சு. Emotionally you are detached from his presence. உணர்ச்சிகரமாக அவரிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். Now God says, come back. கர்த்தர் சொல்கிறார், திரும்பி வா. Let your mind, உன்னுடைய மனது, let your emotions, உன்னுடைய உணர்ச்சிகள் be saturated with my presence. என் பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். Let me thrill you நான் உன்னை பரவசப்படுத்தட்டும் with my presence. என்னுடைய பிரசன்னத்தினால். Let me thrill you with my new wine. என்னுடைய புது திராட்சை ரசத்தால் உன்னை நான் நிரப்பட்டும். Hallelujah. Hallelujah. The greatest blessing of Pentecost பெந்தெகோஸ்தேனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் is not power, வல்லமை அல்ல, but his presence. அவருடைய பிரசன்னமே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, Father, I thank you. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பிதாவே உமக்கு Father, I நன்றி. thank you. பிதாவே உமக்கு நன்றி. From today, இந்த நாளிலிருந்து in my life, என்னுடைய வாழ்க்கையிலே, in the beginning, God, ஆதியிலே தேவன், தேவன், his presence அவருடைய பிரசன்னம் is foremost important to me. அதுதான் எனக்கு மிக முக்கியம், Thank முதலாவது. you, Lord. நன்றி ஆண்டவரே. You are hovering over presence, உம்முடைய அசைவாடும் அந்த பிரசன்னம், manifested presence, அது வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் is everything I need. அதுதான் எனக்கு எல்லாமாக இருக்கிறது. Then your word, உம்முடைய பிறகு உம்முடைய வார்த்தை. thank you, Father. நன்றி பிதாவே. My breath என்னுடைய மூச்சு carries your presence. உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறது. Thank you for the river, அங்கே நதிகள் ஓடுகிறதுக்காய் நன்றி. in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே. Thank you for the gold, உம்முடைய தங்கத்துக்காய் thank you for the நன்றி. bdellium and onyx ஆண்டவரே, அங்க இருக்கிற கோமேதக கற்களுக்காய் ஸ்தோத்திரம். that comes from your உம்முடைய presence. பிரசன்னத்திலிருந்து வருகிறது. I am a successful person. நான் ஒரு வெற்றிகரமான மனிதன். Whatever I do எதெல்லாம் நான் செய்கிறேனோ shall prosper. அது செழிக்கும். Even unbelievers, அவிசுவாசிகள் கூட, even wicked people துன்மார்க்கர் கூட will understand that I carry God's நான் தேவ presence. பிரசன்னத்தை சுமக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Your presence உம்முடைய பிரசன்னம் makes me to rest. அது என்னை இளைப்பாற Your பண்ணுகிறது. presence உம்முடைய பிரசன்னம் is my speciality. அதுதான் என்னுடைய விசேஷம். The only difference ஒரே வித்தியாசம் between me and the world நானும் அந்த உலகம் சந்திக்கும் போது is the presence I carry. நான் சுமக்கிற அந்த பிரசன்னம் தான் I don't இருக்கிறது. need formulas. எனக்கு எந்த அறிவுரைகளும் அந்த குறிப்புகளும் I தேவையில்லை. don't need any new doctrine. எனக்கு புது உபதேசங்கள் தேவையில்லை. I need more sense of your presence. உம்முடைய பிரசன்னத்தின் அதிக உணர்வு தான் தேவை. Thank you for doing it. அதை நீர் செய்கிறதற்காக எல்லாரும் நன்றி. சொல்லுங்க, everything, எல்லாமே, every thought, எல்லா சிந்தையும், every word, எல்லா வார்த்தையும், everything எல்லா காரியங்களும் that dims the presence of God in my life, என்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை மங்கச் செய்கிற எல்லாம் I rebuke it. அதை கடிந்து கொள்ளுகிறேன். I resist it. அதை எதிர்க்கிறேன். I declare. நான் சொல்லுகிறேன். I decree. நான் அதிகாரம் எடுக்கிறேன். My body என்னுடைய சரீரம் is the temple அதுதான் தேவனுடைய ஆலயம். of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தின் தேவாலயம். My mind என்னுடைய மனது is full of God's presence. முழுவதும் தேவ பிரசன்னமே. சொல்லுங்க, my eyes என்னுடைய கண்கள் radiate the presence. தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. My whole body என் முழு சரீரமும் is throbbing with the presence of தேவ God. பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. Everything I touch, நான் தொடுவதெல்லாம், everyone who touch me, யாரெல்லாம் என்னை தொடுகிறார்களோ they feel God's presence. அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். When I go, நான் போகும்போது the presence go with me. என்னோடு கூட தேவ பிரசன்னம் போகிறது. It's not prophecy, அது தீர்க்கதரிசனம் அல்ல. it's the presence of prophecy. அதுதான் பிரசன்னத்தின் தீர்க்கதரிசனம். Presence of healing, பிரசன்னத்தின் சுகமளிக்கும் வல்லமை. presence of deliverance, பிரசன்னத்தின் விடுதலை. presence of transformation. பிரசன்னத்தின் மறுரூபம். I have it. எனக்கு இருக்கிறது. I carry அதை it. சுமக்கிறேன். I will not sell it for anything. அதை எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேன். I will decide நான் தீர்மானம் எடுக்கிறேன். to linger அவருடைய in பிரசன்னத்திலேயே, His presence, அவருடைய பிரசன்னத்திலேயே வாழ்வதற்கு, singing, பாடுவதற்கு,
dancing, அது நடனமாட, making melody, அவரிடத்திலே பாடல்களை பாட, praying in tongues, அந்நிய பாஷையிலே ஜெபிக்க, reading the word, வேத வசனத்தை வாசிக்க, full of God's glory and presence. தேவ மகிமையினால் நிரம்பி இருக்க ஒப்புக்கொடுக்கிறேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க thank you Father. நன்றி பிதாவே சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy Ghost. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. How many of you understand you have found the key for your supernatural ministry? உங்களுடைய இயற்கைக்கு மேற்பட்ட அசாதாரண ஊழியத்திற்கு ஒரு திறவுகோலை கண்டுபிடித்தீர்கள் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? It's very simple. ரொம்ப சுலபம். It's not a big magic. அது ஒரு பெரிய சித்து வித்தை அல்ல. The presence. அது தேவ பிரசன்னம். The presence you enjoyed many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் அனுபவித்த அந்த பிரசன்னம். Start enjoying once again. இப்ப மறுபடியும் அதை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். You know what is your love letter? இப்பொழுது உங்களுடைய காதல் கடிதம் என்ன தெரியுமா? Bible. வேதம். Read the word. வேதத்தை வாசியுங்கள். Talk to God. தேவனோடு பேசுங்கள். Even while walking. நீங்கள் நடக்கும்போது கூட pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். Sing unto him. தேவனிடத்தில் பாடுங்கள். Release more presence. அதிக பிரசன்னத்தை கட்டவிழுங்கள். When you go, நீங்கள் போகும்போது God goes. கர்த்தர் போவா. When you touch, நீங்க தொடும்போது God touches. கர்த்தர் தொடுவா. When you look, நீங்கள் பார்க்கும்போது God looks. கர்த்தர் பார்க்குவா. Wow. வா. Hallelujah. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். It's a privilege to see you and minister to you. உங்களை பார்க்கிறதுல உங்களுக்கு ஊழியம் செய்யறதுல ஒரு பெரிய பாக்கியம்.